வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டிவைஸில் இருக்கிற ஏதோ ஒரு டேட்டாவை உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய சர்வர்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு பிளேஸில் இருந்தனாலும் எந்த ஒரு டிவைஸில் இருந்தனாலும் நம்மளால் அதை அக்சஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்கறது தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்லணும்னா, நம்ம கூகுள் ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸில் இருந்து இந்த மொபைலில் இருந்து கூகுள் ஃபோட்டோஸ்க்கு நம்ம ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இந்த சர்வர்ஸில் ஸ்டோர் ஆயிரும். பின்னாடி இந்த மொபைல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை இந்த மொபைல் எனக்கு லாஸ் ஆனாலும், இல்லை இந்த மொபைலில் இருக்கிற இந்த டேட்டா வந்து எனக்கு லாஸ் ஆனாலும், எனக்கு அது வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு லேப்டாப்பில் இருந்தோ இல்லைனா இன்னொரு ஒரு டிவைஸில் இருந்தோ என்னால் வந்து அந்த சர்வர்ஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை என்னால் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை நான் இந்தியாவில் இருந்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நான் அமெரிக்கா வந்துட்டால் கூட என்னோடய அமெரிக்காவில் இருக்கிற அனதர் ஒரு டிவைஸ் மூலயமா என்னால் இந்த சர்வர்ஸில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை என்னால் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு தேவை அந்த ஜிமெயிலும் அதோடைய பாஸ்வேர்டும் இருந்தால் மட்டும் போதும். இப்போ க்ளவுட் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 3 வகையான சர்வீஸை வந்துட்டு இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க. அதாவது IaaS, PaaS, SaaS. அதாவது IaaS, PaaS, SaaS அப்படின்ற ஒரு சர்வீஸ். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸில் வந்து 3 டிப்ளாய்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ஹைப்ரிட் அப்படின்ற 3 இது இருக்குது. இதுக்கு நம்ம பப்ளிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கூகுள் ட்ரைவை நம்ம சொல்லலாம், அப்புறம் ட்ராப் பாக்ஸை சொல்லலாம், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், இதெல்லாமே பப்ளிக்கில் உள்ளே வரும். ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் வெப்சைட்டாக இருக்கலாம், பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனுடைய அந்த ப்ரைவேட்டாக வந்து அவங்க வச்சுருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரைவேட் க்ளவுடில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஹைப்ரிட் க்ளவுடுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம பப்ளிக் சொன்ன இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு இங்கே ஹைப்ரிட் க்ளவுட்லேயே நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ட்ரெய்லர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு அது பப்ளிக் க்ளவுடில் வந்துட்டு இருக்கும். அதனை யார் வேணாலும் நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை அந்த ட்ரெய்லருடைய இருக்கிற அந்த மூவியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அது ப்ரைவேட். அது யாருக்கு அவங்க அக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே 2ம் சேர்ந்தது தான் இந்த ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்லணும். இப்போ வேர்ல்டில் வந்து க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அமேசான், AWS வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க. இது 2023 எடுத்த ஒரு இது. இதில் அசூர் பார்த்திங்கன்னா 22% வந்துட்டு செகண்ட் பிளேஸ்லேயும், கூகுள் க்ளவுட் வந்து 11% வந்துட்டு தேர்ட் பிளேஸ்லேயும், அலிபாபா க்ளவுட் 4% ஃபோர்த் பிளேஸ்லேயும், அதுக்கப்புறம் IBM, Oracle இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வருது. இதில் இவங்க தான் வந்துட்டு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம சர்வீஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இதோட டீப்பாக வந்து நம்ம பார்க்கலாம்.